ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.67 பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு 2 அணி ஏபின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஏ இடையில ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுக்கலாம். இதுக்கு பேர் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஏ இன்ட்டு பி ஏ காண்க, அதாவது பெருக்கணும். ஏவையும் பியையும் பெருக்குனா ஒரு அணி வரும் பார்த்தீங்களா, அந்த அணி நம்ம கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டவன்னு சொல்லிவிட்டு ஏன்ற அணியும் பின்ற அணியும் எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளை ஏபியை பெருக்க சொல்லி கேட்டிருக்காங்களா, இப்போ ஏபி இது ஏன்ற அணி. சென்டர் எதுவும் போலனாலுமே இடையில் வந்து பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம். இது பின்ற அணி. சரிங்களா? எப்பயுமே நம்ம அணி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய நிரலை வந்து செக் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட் அணி பாருங்கள், 1 2 நிறை இருக்குது. இன்ட்டுன்னு சொல்லிக்கலாம், கிராஸ்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? நிரல் பாருங்கள், 1 2 3 இருக்குது. அப்போது இது 2x3 மேட்ரிக்ஸ். இங்கே பாருங்கள், நிறை வந்து 1 2 3 இருக்குது. இந்த நிரல் சேம் பாருங்கள், 1 2 3 இருக்குது. அப்போ இது 3x3 மேட்ரிக்ஸ். நம்ம அணியை பெருக்கணும் அப்படின்னா எது 2 சமமாக இருந்தால் நம்ம பெருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் அணியோடைய நிரலும் இரண்டாவது அணியோடைய நிறையும் சமமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பெருக்க முடியும். சரிங்களா? இந்த ஒரு பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இப்போ நமக்கு இப்போது இந்த மாதிரி இருக்குமே, சேம் முன்னையும் பின்னையும் நமக்கு வந்து இங்கே 3x3 ஆகட்டும், இல்லை 3x1 2 சம்திங் எது வேணாலும் இருக்கலாம். இதுக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் அணியோடைய நிரல் இரண்டாவது அணியோடைய நிறை சமமாக இருந்ததுன்னா இதுக்கு வர ஆன்சர் ஃபஸ்ட் நமக்கு என்ன, இங்கே 2 இருக்கா, இங்கே 3 இருக்கா, அப்போது 2x3. அதாவது 2 நிறை கொண்ட 3 நிறங்களுடைய அணி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது நமக்கு வந்து சம் போடும்போது நம்ம கண்டுபிடிச்சோன்னே கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு ஒரு கெஸ் பண்ணுறதுக்காக இது. சரிங்களா? இருக்கலாமா? இப்போ முதல் நிரல் எடுத்து முதல் நிறை கூட பெருக்க போகிறோம். அடுத்து முதல் நிரல் அதே போல் எடுத்து இரண்டாவது நிறை கூட மூன்றாவது நிரல் கூட. சரிங்களா? அதே போல் சேம் இரண்டாவது நிறை எடுத்து இந்த 3 நிரல் கூடயும் பெருக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 1 இருக்கா, இந்த 1 கொண்டு 8 கூட பெருக்க போகிறோம். 1 × 8 8. இங்கே நமக்கு பெருக்கல் இருந்தாலும் இந்த நம்ம எடுத்ததுமோ ப்ளஸ்ஸு. சரிங்களா? அடுத்து 2 × 2 4. அடுத்து ப்ளஸ்ஸு 0 × 5 0 கூட பெருக்கும்போது 0 ஆகிடும். அப்போ 0. அடுத்து முதல் நிறை எடுத்து இரண்டாவது நிரல் கூட 1 × 3. 1 × 3 எவ்வளவு? 3. 2 × 4. 2 × 4 எவ்வளவு? 8 ப்ளஸ் 8. அடுத்து ப்ளஸ் 0 × 3. 0 கூட பிறகுனா 0 ஆகிடும். அடுத்து பாருங்கள், 1 × 1. 1 பிறகுனா 1 ப்ளஸ் 2 × 1 பிறக்கும்போது 2 ப்ளஸ் 0 × 1. 0 கூட பிறகுனா 0 ஆகிடும். அதே போல் இரண்டாவது நிறை எடுத்து 3 நிரல் கூடையும் பெருக்கணும். பெருக்கலாமா? 3 × 8 பெருக்குனா என்ன வரும்? 3 × 8 24 ப்ளஸ்ஸு 1 × 2 பெருக்குனா 2 ப்ளஸ்ஸு 5 × 5 பெருக்குனா 25. அடுத்து 3 × 3. இப்போது இரண்டாவது நிறை எடுத்து இரண்டாவது நிரல் கூட 3 × 3 9. அடுத்து 1 × 4 4. 5 × 3 15. அடுத்து இப்போ இரண்டாவது நிறை எடுத்து மூன்றாவது நிரல் கூட 3 × 1 3 ப்ளஸ் 1 × 1 1 ப்ளஸ் 5 × 1 5. சரிங்களா? இப்போ ஆட் பண்ணலாமா? 8 4 கூட்டினா 12. 12 0 12 தான் கிடைக்கும் நமக்கு. 3 8 கூட்டினா 11 ப்ளஸ் 0 சேம் அதே வேல்யூ தான். 0 கூட கூட்டினாலோ கழிச்சாலோ அதே மதிப்பு கிடைக்கும். பெருக்கினாலோ வகுத்தாலோ 0 ஆகிடும். இப்போது 1 2 2 கூட்டினா 3, 0 கட்டினாலும் 3 அப்படியே வந்துடும்.
24 + 2 கூட்டினா 26, 26 + 25 கூட்டினா 51. 9 + 4 கூட்டினா 13, 13 + 15 28. 3 1 5 கூட்டினா 9. இப்போ பாருங்கள், நம்ம கெஸ் பண்ண மாதிரி 2 நிறை இருக்கா, 3 நிரல் இருக்கா. இப்போது ஏபிக்கான அணி கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனல் ஆன்சரை பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.